திரு மோடி அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய பெரும் கனவு 2047க்கான திட்டம் பற்றி நான் மட்டுமே 4 நாளைக்கு பேசுவேன். ஆனா திரு அண்ணாமலை அவர்களும் சேர்ந்து பேச வேண்டியிருக்கு. திரு அமீர் அவர்கள் என்னைய சொல்வார், பாராட்டி சொல்லும் போது சொல்வாரு, ரங்கராஜ் பாண்டே வந்து எங்க போய் நின்னாலும் கடைசியில் வந்து பிஜேபி வந்து நின்றுவாரு அப்படின்னு. அப்படியே சுத்தி போவாரு, ஆனா கடைசியில் வந்து பிஜேபி வந்து நின்றுவார் அப்படின்னு. நம்மள திட்டுறவங்க பூரா உங்க பேர் சொல்லி தான் திட்டிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து திட்டு வாங்குறதுக்குன்னே நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு திரு வினோத் பி செல்வம் அவர்கள் வந்து குறிப்பிட்டது போல நேற்று திடீர் நான் ஆக்சுவலாக ஒரு மீட்டிங்குள்ளே இருந்தேன். பட் அவருடைய காலனால ரெகுலராக ஃபோன் பண்ணக்கூடியவர் இல்லை. சரி ஏதோ பிரச்சனை, ஆனால் ஒரு ஒரு ரிசர்வுக்கு வந்து ஒரு ஹெல்ப்னா நீங்கள் வந்து ரிசர்வுக்கு தான் கேட்குறேன், நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. ஒருவேளை வந்து அண்ணன் வந்து வர முடியாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் வரணும் அப்படின்னாரு. ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இல்லை நான் கூட்டங்கட்டெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள்லாம் டிவியில் பேசுகிறவங்க, தனியாக கேமராமேனை பார்த்து பேசிக்கிட்டு இருப்போம், எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அது ஏன் கேமராமேன்லாம் நல்லா தெரிஞ்சவன். பாண்டே சார்னா இப்படி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சாதாரண வைக்கிறான், ஆன் பண்ணிட்டு சார் டேக் ஓகேன்ட்டு அவன் போயிடுவான். நான் தனியாக உட்காந்து பார்த்து ஆனாலும் மக்களை நீங்கள் கவலைப்படாதீர்கள், நாடு முன்னேறும் சொல்லி நான் தனியாக பேசிட்டு இருப்பேன். அதனால வந்து இது வந்து பெருந்திரவங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் எப்பயுமே நான் பார்த்துருக்கிறேன், த்ரூ அவுட் கெரியர் நான் கவனிச்சுட்டு வரேன். திரு வினோத் பி செல்வம் அவர்கள் வந்து எப்பயுமே லக்கி. அவர் வந்து 1 ஆசைப்படுவார், 2 கிடைக்கும். அவருக்கு வந்து 2மே சேர்ந்து கிடைச்சிருக்கு.